அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மகர ராசி திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன்கள் காண்போம். வாக்கிய பஞ்சாங்கப்படி 2024 வருடம் ஜூன் மாதம் 19ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை ஒரு 140 நாட்களுக்கு 3 நட்சத்திர பாகை பின்னோக்கி சனி பகவான் வந்து கடக்கப் போகிறார். அதாவது இந்த வருடம் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கெலாம் வரமாட்டார். கும்பராசியிலேயே ராகு பகவானுடைய சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதம் 1ஆம் பாதம் வரை பின்னோக்கி வந்துட்டு முன்னோக்கி செல்ல போகிறார். ராசி கட்டத்தில் கும்பராசியில் சனி, நவாம்ச கட்டத்தில் கும்பராசியிலிருந்து மகரம் தனுசு வரை வந்துட்டு முன்னோக்கி செல்வார். தற்போது வந்து சனி பகவான் வர்க்கோத்தம நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். தமிழ் வருடப்படி குரோதி வருஷம் ஆனி மாதம் 5ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி வரை சனி பகவான் வக்கர பெயர்ச்சியின் மூலம் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. வாக்கிய பஞ்சாங்கப்படி 2023ஆம் வருடம் டிசம்பர் மாதம் முதல் உங்களுக்கு வந்து 7.5 நாட்டு சனியில் குடும்ப வாக்கு சனியாக சனி பகவான் வந்து கும்பராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி ஒரு 4.5 மாத காலம் வரும்போது திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு பண தேவைகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் வந்து சுப காரியங்கள் நடக்கும். உங்களுக்கு நீங்கள் வந்து திருமண வயதில் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு திருமணம் நடக்கும். அல்லது உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது வக்கர சனி பகவானுடைய உக்கர பார்வை பலன் சில மாற்றங்களை கொடுக்கும். இதுவரை உங்களுக்கு நல்லா தான் இருந்துச்சு, என் வாழ்க்கையில் வேலையும் தொழிலும் குடும்ப நிலையும் நன்றாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வக்கர சனி பகவானுடைய உக்கர பார்வை கொஞ்சம் வந்து சங்கடங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இதுவரை கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறேன், வேலையும் சரி தொழிலும் சரி குடும்பத்திலையும் ஒரு குழப்ப நிலை இருக்கிறது, பண தட்டுப்பாடு இருக்கிறது, தொழில் ஜீவனம் நன்றாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வக்கர சனி பகவானுடைய உக்கர பார்வை பலன் சங்கடங்களை தீர்க்கும். 2ஆம் வீட்டின் அதிபதி வக்கரகதியில் வரும்போது பிடிவாதம் அடவாதம் கூடும். திருவோண நட்சத்திர அன்பர்கள் எதற்கும் எந்த காரியத்திற்கும் பிடிவாதமாக இருப்பீங்க. குடும்ப நபர்களும் சரி உங்கள் பிள்ளைகளிடமும் சரி நீங்கள் வந்து விவாதம் பண்ணக்கூடிய நிலையாக இருக்கும். வக்கர சனி பகவான் பின்னோக்கி வரும்போது நீங்கள் வந்து யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, யாரையும் எடுத்தெறிந்து பேசாதீங்க. பகை விரோதங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா திருவோண நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம். சந்திரன் வந்து வளர்ப்புறையுமாக தேய்ப்பறையுமாக அமாவாசையுமாக பௌர்ணமியுமாக சந்திர பகவான் வந்து தினந்தோறும் ஒவ்வொரு நட்சத்திரத்தை வேகமாக கடந்து கொண்டிருக்கிறார். சந்திரன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த வேகமான குணாதிசயங்களே பெரும்பாலும் இருக்கும். சீக்கிரம் ஒரு முடிவெடுத்து சீக்கிரம் வந்து பின்னாடி வந்து வருத்தப்படக்கூடிய நிலை திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் 2வது நட்சத்திரமாக முழு 4 பாதங்களும் அமர்ந்திருக்கிறது. சந்திர பகவானுடைய 3வது நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் வந்து தேவகணம் கொண்ட சுப நட்சத்திரம். விலங்கு வந்து பெண் குரங்கு, அதி தேவதை விஷ்ணு. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கட்டுக்கோப்பான கம்பீரமான உடல்வாகு, மற்றவர்கள் கவரு ரசிக்கும்படியான உடல் அமைப்பு பெற்றவர்களாக இருப்பார்கள். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விலங்கு வந்து பெண் குரங்காக இருக்கும்போது இவர்களிடத்தில் குரங்கு சேட்டை காணப்படும். பெரும்பாலும் காதல் திருமணம் இவர்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லைன்னா குடும்பத்தில் யாருக்காவது காதல் திருமணம் நடக்கும். வேகமான செயல்பாடு கொண்டவர்கள், பெருமைக்கும் பெருந்தன்மைக்கும் இவர்கள் வந்து சொந்தக்காரர்களாக இருப்பார்கள். சில சமயங்களில் தவறான முடிவுகளில் பின்னாடி வந்து வருத்தப்படக்கூடிய அமைப்பும் இவர்களுக்கு உண்டு.
ஏன்னா சனியும் சந்திரனும் கூட்டணி சேர்ந்தால் புனர்பூ தோஷம். வாழ்க்கையிலே வந்து திருமண தடையோ, புத்திர தடையோ, வேலை தொழில் மூலம் வருமான தடையோ, இப்படி வந்து சந்திரன் சனி கூட்டணி சேர்ந்தாலே புனர்பூ தோஷம். சனி பகவானுடைய வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கும்போது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வேகமாக அவசரமாக ஒரு முடிவு எடுத்துவிட்டு பின்னாடி வந்து வருத்தப்படக்கூடிய நிலை ஏற்படும். சுத்தத்தை விரும்பக்கூடியவர்கள், சுகாதாரத்தை விரும்பக்கூடியவர்கள், ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து கொள்ளக்கூடியவர்கள். தேய்பிறை சந்திரனாக ஜாதகத்தில் இருந்தால் உங்களுக்கு வந்து எடுக்கும் முடிவுகளில் குழப்பம் வரும். அதாவது 5 வருடமாக காதலித்து திருமணம் செய்தவர்கள் 6 மாதம் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்துவிட்டு பிரிந்தவர்களை காண முடிகிறது. அப்படி இல்லைன்னா மனைவிக்கு கட்டுப்பட்டு, மனைவி சொல்லுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களையும் பார்க்க முடிகிறது. சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 45-50 வயதிற்கு மேல் சனி மகா திசை வரும். சனி மகா திசை 19 ஆண்டு காலம் குடும்பத்தில் வந்து குழப்பங்களை ஏற்படுத்துகிறது. கணவன் மனைவிக்குள் பிரிவை ஏற்படுத்துகிறது. இப்போ வந்து 7 நாட்டு சனி நடக்கும்போது கடந்த 5 வருடமாகவே திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சனி திசை நடக்கக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஒருவருக்கொருவர் பேசாத நிலை இருக்கும். வேலை தொழில் மூலம் வருமான குறைபாடு இருக்கும். ஒரு பக்கம் வந்து வருமானம் வந்துச்சுன்னா ஒரு பக்கம் கணவன் மனைவிக்குள் பிள்ளைகளிடம் கருத்து வேறுபாடு இருக்கும். ஒரு பக்கம் குடும்பத்தில் நல்லா இருந்துச்சுன்னா வருமான தடை இருக்கும். இப்படி எல்லா வகையிலும் 7 நாட்டு சனியில் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு சங்கடங்கள் நீங்கள் வந்து அனுபவித்து கொண்டிருப்பீர்கள். 2023ஆம் வருடம் டிசம்பர் மாதம் முதல் வாக்கிய பஞ்சாங்கப்படி மகர ராசிக்காரர்களுக்கு இன்னொரு 2 வருட காலம் 7 நாட்டு சனி நடக்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதமாக குடும்பத்திலே சனி பகவான் வரும்போது கொஞ்சம் பண தட்டுப்பாடு குறைந்திருக்கும். குடும்பத்திலே சனி பகவான் மீண்டும் பின்னோக்கி வரும்போது நீங்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, யாருக்கும் முன்னின்று செயல்படாதீங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு, உங்கள் குடும்ப முன்னேற்றத்திற்காக நீங்கள் பாடுபடும்போது திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. 2வது வீட்டிலே தனஸ்தானாதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். சுப தேவைக்காக நீங்கள் வந்து கடன் காட்சி வாங்கக்கூடிய நிலை வரும். சுப தேவைக்காக செலவு செய்யக்கூடிய நிலை வரும். வக்கர சனி பகவானுடைய உக்கர பார்வை மகர ராசிக்கு 4வது வீட்டிலே சுகஸ்தானத்திலே விழும்போது வீடு கட்டலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம், நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம். இப்படி அசையா சொத்து யோகமும் எதிர்கால தேவைக்காக திருவோண நட்சத்திரக்காரர்கள் செலவு செய்யக்கூடிய நிலையும் சனி வக்கர காலத்தில் உங்களுக்கு காட்டுகிறது. வக்கர சனி பகவானுடைய 7ஆம் பார்வை கலத்தரஸ்தானத்திலும் அஷ்டமத்திலும் விழுகிறது. பெரும்பாலும் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு சுக வேதனை தீரும். வண்டி வாகன விரயச் செலவுகள் குறையும். தடைப்பட்ட வீட்டு வேலையை செய்து முடிக்கலாம். பழைய பாக்கி, பழைய கடன் இருந்துச்சுன்னா கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் வீட்டை சனி பகவான் பாரி செய்வது திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு கலத்தர சுகம் உண்டு. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம். நண்பர்கள் உறவினர்கள் வழியில் தொந்தரவுகள் குறையும். ஒரு சிலருக்கு வந்து கூடா நட்பு கேடாய் முடியும். நண்பரிடம் பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வக்கர சனி பகவானுடைய 10ஆம் பார்வை லாபத்திலும் தொழிற்ஸ்தானத்திலும் விழுவது போல் திருவோண நட்சத்திரக்காரர்கள் தொழில் மூலம், வேலையின் மூலம், வியாபாரத்தின் மூலம் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா வக்கரச்சனி 10ஆம் வீட்டை பாரி செய்யும்போது தொழில் வேலையில் விரயங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புண்டு. உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்திகள் நடக்கும்போது நீங்கள் வந்து துணிந்து இறங்கலாம். ஜாதகத்தில் சந்திர புத்தியோ சந்திர திசையோ நடக்கும்போது, இப்போ 7 நாட்டு சனி நடக்கும்போது சந்திரனுக்கும் சனிக்கும் கடும் பகை. சந்திர புத்தியோ சந்திர திசையோ நடந்துச்சுன்னா உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் குடும்ப நபர்களுக்கு யாருக்காச்சும் நடந்துச்சுன்னா
நீங்கள் எதையும் செய்யாமல் இருப்பது நல்லது. அன்றாட பணிகளை அன்றாட செய்யுங்க. மற்றபடி புதிய விஷயங்களில் ஈடுபடும்போது பண முடக்கம் ஏற்படும். குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இந்த சனி வக்கர காலத்தில் செவ்வாயும் குருவுடன் கூட்டணி சேரப்போகிறார். அப்போ மகன் மகள் பிள்ளைகளிடம் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும். பூரிய சொத்துக்கள் வழியில் தொந்தரவுகள் வரும். திருவோண நட்சத்திரக்காரர்கள் ஆனி மாதம் 15ஆம் தேதி முதல் நீங்கள் பூரிய சொத்துக்களில் வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு. அல்லது பங்காளிகள் அண்ணன் தம்பிகளுக்குள் பூரிய சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் ஆனி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு பாகப்பிரிவினை பூரிய சொத்துக்களை பிரிக்கக்கூடிய நிலையும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது நீங்கள் பிடிவாதம் பிடிக்காதீங்க, அடவாதம் பிடிக்காதீங்க. குடும்பத்தில் கொஞ்சம் தன்மையாக விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்க. ஒருன்னு தண்ணி எடுத்து நெருப்பில் ஊற்றின மாதிரி நீங்கள் பொறுமைன்னு இருந்தீங்கன்னா குடும்பத்தில் புதுசாக சில சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருவோண நட்சத்திர அன்பர்கள் வேகத்தை கட்டுப்படுத்தி மந்தக்காரகன் சனி பகவான் போல் இப்போ நிதானமாக செயல்படுவது திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு உகந்ததாக இருக்கும். கேது பகவான் பாக்கியத்திலே அமர்ந்திருக்கிறார். இளைஞர்கள் பெற்றோர்கள் பேச்சை கேட்டு பெரியோர்கள் பேச்சை கேட்டு செயல்படுவது நல்லது. குரு பகவானுடைய 5ஆம் பார்வை கேது பகவான் மேல் விழும்போது ஆன்மீக காரியங்கள் தெய்வ காரியங்கள் மூலம் தடை தாமதம் விலகும். நீங்கள் ஆன்மீக சுற்றுலா நிறைய கோயிலுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி நடந்துச்சுன்னா நல்ல ஏற்றம் உண்டு. உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருந்தார் என்றால் கோச்சார வக்கர சனியின் மூலம் தொழில் வேலையில் நல்ல ஏற்றம் வருமானங்களை சம்பாதிக்கலாம். சுய ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நிலையில் இருந்தார் என்றால் வக்கர சனியினுடைய பாதிப்பு கொஞ்சம் தொந்தரவுகள் சங்கடங்களை திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்கும். அதனால் நீங்கள் நிதானமாக பக்குவமாக செயல்படுவது நல்லது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.